குறைந்தபட்ச செயல் திட்டம்னு ஏதோ போடுவேன்னு சொல்றாங்கல்ல கூட்டணி நேரத்தில், கூட்டணி அக்ரிமெண்ட்ல, அதுல கூட இருக்கலாம். மினிமம் காமன் ப்ரோக்ராம்னு சொல்றீங்க. குறைந்தபட்ச செயல் திட்டத்துக்கு நீங்க இப்பவே குரல் கொடுக்கணுமா இல்லையா? கலைஞர் அதை மிகச்சிறப்பாக செய்தாரா இல்லையா? வாஜ்பாய் ஆட்சி காலத்துல குறைந்தபட்ச செயல் திட்டம்ங்கிறதுல நீங்கள் இந்துத்துவாவை பற்றி பேசக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு எதிரான எந்த கொள்கையும் வைத்துக் கொள்ள கூடாதுன்னு ஆரம்பத்துல இருந்து பேசினாங்களா இல்லையா? இப்ப இவர் எதையாவது பேசியிருக்காரா? இல்லையே. யாராவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணியை சொல்வாங்களா? ஏன் இதற்கு ஒத்துக்கொண்டார்னால் தான் இபில இருந்து தப்பிக்கணும், ஐடி ரெய்ட்ல இருந்து தப்பிக்கணும், சிபிஐ விசாரில இருந்து தப்பிக்கணும், தன்னுடைய சம்பந்தியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டு மக்களை காவு கொடுத்திருக்கிறார், தன்னுடைய கட்சியை காவு கொடுத்திருக்கிறார், அதிமுகவின் தொண்டர்களை காவு கொடுத்திருக்கிறார். புரியலையா இன்னமும்? அவங்களே அவங்களோட ஸ்டியரிங் எங்க இருக்கு, வண்டியோட என்ஜின் எங்க இருக்கு, எல்லாமே டெல்லியில இருக்கு. அடகு வைத்து விட்டார், விற்று விட்டார், தன்மானத்தை விற்று விட்டார். அதனாலதான் இன்னைக்கு முதல்வர் அவர்கள் கூட சொன்னார், ஊர்ந்து போனாரா, தவழ்ந்து போனாரா, அது என்ன அன்பார்லிமெண்டரி வேர்டான்னு முதல்வர் கேட்டாரா இல்லையா? அங்க சட்டமன்றத்தில் பேசும்போது குரல் எழுப்புகிறார்கள். அது நான் தனிநபரை குறித்து சொல்லவில்லைன்னு முதல்வர் சொல்றாரு. உங்களுக்கு ஏதாவது ஒரு மன குறுகுறுப்பு இருந்தா சொல்லுங்கன்றாரு. நீங்க எதுக்கு மனசு குறுகுறுப்போட நான் தானே தவழ்ந்து போனேன், நான் தானே ஊர்ந்து போனேன்ற குறுகுறுப்பு எதுக்கு எடப்பாடி அவர்களுக்கு இருக்கிறது? அப்பவாவது ஊர்ந்து போனார், தவழ்ந்து போனார். இப்ப முற்ற முழுக்க கீழே விழுந்துட்டாரா இல்லையா? ஒன்றியத்திடம் முற்ற முழுக்க கீழே சரணாகதி அடைஞ்சு கீழே கிடக்கிறாரே, இன்னும் எழுந்திருக்கவே இல்லையே. அவரும் எழுந்திருக்கவில்லை, அதிமுக கட்சியும் இனி எழுந்திருக்காது, என்டிஏ கூட்டணியும் எழுந்திருக்காது. அதனால 26ல ஆட்சி அப்படி போன்னு கனவு கண்டுட்டு இருக்காங்க. நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம், நம்முடைய முதல்வர் இன்றைக்கு மிக ஆணித்தரமாக சொல்கிறார், 2.0 லோடிங், அடுத்த ஆட்சி நம்முடையதுதான். சீசன் 2 என்று சொல்வோம் இல்லையா, திராவிட மாடல் ஆட்சி சீசன் 2வை 26ல் நாம் பார்ப்போம்.